స్తోత్రం స్తోత్రం. యేసు రక్తమే జయం. మరియు మనము మంటి నుండి పుట్టిన వాని పోలికను ధరించిన ప్రకారము పరలోక సంబంధ పోలికను ధరించము. సహోదరులారా, నేను చెప్పినదేమనగా రక్తమాంసముల దేవుని రాజ్యమును స్వతంత్రించుకొననేరవు, చేతులు స్వతంత్రించుకున్నదు. ఇదిగో ஆபரகமய ஆசீர்வதியம், மனைவி குடும்பத்தை ஆசீர்வதியம், பிள்ளைகளை ஆசீர்வதியம். இயேசு ரத்தமே ஜெயம், இயேசு ரத்தமே ஜெயம், இயேசு ரத்தமே ஜெயம், இயேசு ரத்தமே ஜெயம். ஆமென் ஆமென் ஆமென். அருமையான ஐயா அவர்கள் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வீட்டில் இருக்கும்போது கவலைப்பட்டுன்னு கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருந்தாங்க. இப்போ பைபிள் வசனம் போட்டிருக்குது, இது முதல் ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது அவர் முன்னாடி போயிருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் பின்னாடி போறோம். யாருக்கும் இந்த தாளைப்பாடு ஸ்டாண்டர்டு கிடையாது, பரலோகமே ஸ்டாண்டர்ட். அல்லேலூயா. அம்மா வயிற்றுல பையூர்ல இருந்து இந்த பையூருக்கு தாளைப்பாடு வந்த மாதிரி இங்கிருந்து ஒரு நாள் நிஜமான ஊருக்கு போறோம். அதுக்கோசம் நம்ம பிரார்த்தனை. அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் అవ్వలేదు కదా, నువ్వు ఎందుకున్నావు? ఒకసారి అన్నాడు, నేను లేకపోతే ఇంకెవరిని పిలుస్తాను తాత అని అనేసాను. బా ఇదిగా మాట్లాడే ఎవరిలో ఆ బ్యాగ్ ఇప్పుడు తగిలించుకుని తిరుగుతాడు. దాంట్లో ఏముంది నాకు చూపించిన నేను సరదా పడేను. ఎక్కువగా తీసుకోకూడదని చెప్పి ప్రతి ఒక్క బాధ్యతని మనం చేయాలి అని చెప్పిన వ్యక్తిలో ఆయన మొదటి స్థానంలో ఆయన ఎప్పుడు ఉంటాడు. నేను ఎప్పుడు మామూలుగా ముసలి చనిపోతే నేను ఏడవను, ఎందుకంటే వాళ్ళకి వయసు అయిపోతుంది కదా, పోతారులే అనేసి అలా అనుకునేవాడిని. కానీ ఈ నేను ఏడ్చింది ఇద్దరు వ్యక్తులు ఎవరంటే, ఒకటి వీళ్ళ వియ్యంకుడు చెన్నై తాత, మా తాత. వీళ్ళకిద్దరికీ నేను చాలా మనసులోంచి దుఃఖం వచ్చి ఏడ్చాను, ఎందుకంటే అంత ప్రేమ వీళ్ళు నాకు చూపించారు. అంత ఇదిగా మనవరాలంటే అంత ఇష్టపడతారు, ముని మనవరాలంటే అంత ఇష్టపడతారు, మనవాళ్ళు అంటే అంత ఇష్టపడతారు, కొడుకులు కోడలు అంటే అంత ఇష్టపడతాడు. నాకు తెలిసిన వ్యక్తిగా ఆయన చాలా తప్పులు చేస్తున్నారు, కాదని చెప్పలేదు. కానీ అవన్నీ సరిదిద్దుకొని అడిగితే ఏం తాత ఇంత బాధ అంటే, నేను చేసిన పాపాలే నన్ను ఇప్పుడు వెంబడిస్తానని చెప్పిన యథార్థంగా ఒప్పుకున్నాడు. ఒక్కరోజు నేను అప్పుడు అనుకున్నాను, ఇంత యథార్థంగా ఒప్పుకున్న వ్యక్తి నేనే చూస్తున్నాను. నా వల్ల ఒకరికి ఇబ్బంది పడకూడదు అని అనుకునే వాళ్ళలో ఆయన మొదటిగా ఉంటాడు. నా వల్ల ఒకరు బాధపడకూడదు, నేను ఒక్కడే నా ఇదిలో నేనే ఉండాలి, నా మిగతా వాళ్ళందరూ బాగుండాలి, అందరిలో నేను ఉండాలి అని కోరుకునే వ్యక్తి. అలాంటి వ్యక్తిని ఇప్పుడు కోల్పోవడం చాలా బాధాకరంగా ఉంది. అయినా మనం తప్పదు, ఆయన దేవుడి దగ్గరికి వెళ్ళాలని ఆశిస్తూ నాకు ఈ అవకాశం ఇచ్చినటువంటి పాస్టర్ల గారికి అందరికీ నా నమస్కారాలు తెలియజేసుకుంటాను. థ్యాంక్ యూ. கிருபையினால அருமையான ஆபிரகாம் ஐயாவை பற்றி ஒரு வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஒரு சரண. அப்படியான ஆபிரகாம் ஐயா அவரை விட்டு நான் சாட்சி சொல்லணும்னா டெஸ்ட் பண்ணி பேக் மாட்டிக்கின்னு பைபிள் எடுத்துட்டு இங்கிருந்து பிரேயருக்கு வருவார். ஆண்டவர் கிருபையினால அருமையா இருந்தது. அல்லேலூயா. அவருடைய ஆண்டவர் சிக்ஷை செய்து அவருடைய குறைகள், அவரோட கோபப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்கலாம், அதுக்காக தான் அவர் கஷ்டப்பட்டார். எல்லாத்தையும் சரி பண்ணி கிளியர் பண்ணி ஆண்டவர் அப்படியே அழகா எடுத்துக்கிட்டார். இப்போ ஒரு பரலோகத்தில் சந்தோஷமா இருப்பார். ஆகவே நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும்
ஆண்டவர் இருக்கணும்னா நம்முடைய இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை செய்து ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் விட்டுருங்க, என்னை உங்களுடைய பிள்ளையா தெரிந்து கொள்ளுங்க அப்படி நம்ம ஏற்றுக்கும் போது அருமையான ஆபிரகாம் ஐயா போன போல நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அலையில சொல்லுவோமா? அருமையான கோதுமை மணி போல அருமையான ஐயா மறிச்சிருக்கிறாங்க. ஒரு கோதுமை மணி மறிச்சா பல வரும். காலெல்லாம் பெருசா வீங்கி இருக்கணும் தகப்பனுக்கு. ஏப்பா முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்க நான் கேட்பேன். நானு அப்படியே எங்க மாமா கால் பாத்தீங்கன்னா இங்க அப்படியே ரெண்டும் அப்படியே புண்ணாயிட்டு இருக்கும். இந்த நிலைமையில நீங்க ஏப்பா இந்த மாதிரி முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்க நான் கேட்பேன். நானு இல்லம்மா இப்ப பசங்களுக்காக அவங்க பேரன் பேத்திக்காக இவ்வளோ இருந்தேன். ஆனாலும் அவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல நான் உபவாசம் இருந்துதான் நான் ஜெபித்து தான் ஆகணும் அப்படின்வாரு. கடைசி காலத்துல அவர் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கலாம். ஆனா கடைசி காலத்துல அநேக அவரு விசுவாசத்தோடு ஆவியோட பலத்தோடு அவர் ஜெபித்த நாட்கள் உண்டு. நான் கடைசியில கூட அவர் சொன்னேன், அப்பா நீங்க பரலோகத்தை நிச்சயமா நீங்க பரலோகத்துல இருப்பீங்க, ஆண்டவரோட நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்க 2 பேருமே ஷேர் பண்ணிப்போம். அவர் பைபிள் பார்த்து அநேக வார்த்தைகளை எனக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர் எனக்கு மாமனார் மாத்திரம் இல்லை, அவர் நல்ல ஒரு தகப்பனாவும் எனக்கு இருந்திருக்கிறாரு. இப்ப எங்க மத்தியில அந்த தகப்பனார் இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ கலங்கி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் இப்ப விசுவாசிக்கிறேன் அவர் பரலோக ராஜ்யத்துல இருப்பாங்க, கர்த்தரிடத்துல அவர் யுக யுகம் அவர் துதித்து கொண்டு இருப்பாங்கன்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சின்ன சாட்சி